வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இது நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய குழப்பங்களும் நிறைய குளறுபடிகளும் நடந்திருக்கு. ஓட்டு போட சொந்த ஊருக்கு போக முடியலை, எனக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள். ஏன் ஓட்டை நான் போட சொன்ன சின்னம் வேற சின்னத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சில பிரச்சனைகள். நான் வர்றதுக்கு முன்னாடியே என் ஓட்டை போட்டுவிட்டாங்க அப்படின்னு சில பிரச்சனைகள். 5:55 நான் வாக்குச்சாவடிக்கு வந்துட்டேன், ஆனால் என்னை ஓட்டு போட அனுமதிக்கலை அப்படின்னு சில பிரச்சனைகள். இது இல்லாமல் நேற்று திருச்சி கிழக்கு பகுதியில் நடுராத்திரி 1 மணிக்கு கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு திமுக தாவேகாவுக்கு இடையில பிரச்சனை. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, செய்தியாக கூட வெளியில வரல, வீடியோவா வைரல் ஆகிட்டு இருக்கு. இவ்வளவு குழப்பங்கள், பிரச்சனைகள், குளறுபடிகளுக்கு நடுவுல பாபநாசம் தொகுதியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. மனிதாபிமானமற்ற, அருவருக்கத்தக்க, நீங்களாம் மனுஷனாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது பாபநாசம் தொகுதியின் நாம் தமிழர் வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அவங்க தன்னோட வாக்கை பதிவு பண்ணிட்டு அம்மாப்பேட்டை பக்கத்துல உக்கடை அப்படின்ற கிராமத்துல வாக்குச்சாவடியில போய் மேற்பார்வையிட போறாங்க. அப்படி போகும்போது நாம் தமிழர் துண்டு போட்டுட்டு போறாங்க. அப்ப போலீஸ்காரர் அங்க இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி துண்டை போட்டுட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நியாயமா இருக்கிறதுனால இவங்களும் என்ன பண்றாங்க, அந்த துண்டை கலட்டி வச்சுட்டு உள்ள போய் மேற்பார்வையிடுறாங்க. அப்ப உள்ளார ஏணி சின்னம் பொறிக்கப்பட்ட பேஜுகளை போட்டுக்கிட்டு சில பேர் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே காவல்துறையை கூப்பிட்டு, நான் துண்டு போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இவங்க மட்டும் ஏணி சின்னத்தை பேஜ் போட்டுட்டு வரலாமா, இதுவும் தப்பு தானே அப்படின்னு சொன்னதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து நீங்க ஒரு புகார் கடிதம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் புகார் கடிதம் எழுதுறதுக்காக போறாங்க. அப்ப திமுகவினர் யார் மேல புகார் கொடுக்குற, எங்க மேலேயே புகார் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டு செங்கக்கல்லால தாக்க வந்ததா குற்றம் சாட்டுகின்றனர். ஆனா தள்ளி விட்டது உண்மை, செங்கக்கல்லால தாக்குனது உண்மையா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியல. அவங்க தரப்புல இருந்து, நாம் தமிழர் தரப்புல இருந்து செங்கக்கல்லால தாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா தள்ளி விட்டது உண்மை. ஆனா இதுல ரொம்ப கொடுமையான ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாம் தமிழர் வேட்பாளர் அனீஸ் பாத்திமா ஒரு கர்ப்பிணி பெண். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கருத்துக்கு கருத்து சொல்லாம ஒரு வேட்பாளரை தாக்குனது அப்படின்றதே ஒரு தவறான விஷயம். அதுலயும் ஒரு பெண் வேட்பாளரை தள்ளி விட்டது அப்படின்றது ரொம்ப ஒரு இழிவான ஒரு காரியம். அதுவும் அதுல அவங்க கர்ப்பிணியா இருக்கிற ஒரு வேட்பாளரை கீழே பிடிச்சி தள்ளினது அப்படின்றது ஒரு மனித தன்மையற்ற செயல். இந்த செயலை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற திமுகவினரை அந்த தலைமை கூப்பிட்டு இது வரைக்கும் கண்டிச்சதாகவும் தெரியல, அவங்க மேல நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. கண்டிப்பா இந்த மாதிரியான செயல்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். அமைதி பூங்காவாம் தமிழ்நாட்டுல கருத்துக்கு கருத்தை முன்வைக்காம இப்படி வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். நன்றி.